நான் ஒரு மரபுவழி மருத்துவர். நம்ம தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, பால் ஒரு உணவு அப்படிங்கிறதே மிகவும் தவறான ஒரு விஷயம். பால் உணவு இல்ல. அது ஒரு மருந்தா பயன்படுத்தப்பட்டுட்டு இருந்தது. அது தேவைக்கு அது மருந்தா தான் பயன்படுத்துவாங்க. சித்த மருந்துகள் அந்த காலத்துல நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். ஆயுர்வேதத்திலேயும் அத மருந்தா பயன்படுத்தியிருக்கிறோம். அப்போ பால் உணவா அப்படின்னா, உணவு நிச்சயமா இல்ல. அப்போ பால் சாப்பிடுற பழக்கம் கூடாது. தயிரே சாப்பிடக்கூடாது. நம்ம தயிரை கடைஞ்சு எடுத்து, வெண்ணெய தனியா எடுத்துட்டு, மோர பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்ய உருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ மோராகவும், நெய்யாவும் தான் நமக்கு சாப்பிடணும். இந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய மாடுகள் எதுவுமே பெருசா கறக்கறதில்ல. வெறும் 3/4 லிட்டர் இல்ல 1 லிட்டர் தான் கறக்குது. அப்போ உள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்தந்த பகுதிக்கு இப்போ தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டா மணப்பாறை பக்கம் போனா மணப்பாறை மாடு இருக்கு. காங்கேயம் போனா அந்த கொங்கு மண்டலத்துக்குன்னு ஒரு காங்கேயம் மாடு இருக்கு. இந்த பக்கம் இங்க வந்துட்டா நம்ம தஞ்சாவூர்ல உம்பளாச்சேரி இருக்கு. அப்புறம் தஞ்சாவூர் குட்டை இருக்கு. செங்கல்பட்டு போனா செங்கல்பட்டு குட்டை இருக்கு. இப்போ திருவண்ணாமலை போறோம்னா பூர்ணி மாடு இருக்கு. அப்போ அந்தந்த பகுதிக்கு ஏத்த உயிரினங்கள் இருக்கு. மாடுகள் இருக்கு. அப்போ அந்த மாடுகளுடைய பால் கொஞ்சமா இருந்தாலும், அத நம்ம மோராக்கி, நெய்யாக்கி சாப்பிடுறது தான் சரியான விஷயமா இருக்குமே தவிர, பால்ங்கிற விஷயம் நமக்கு அது எந்த விதத்திலயும் சரியானதா இருக்காது. பால் உடல் செரிமானமே பண்றதில்ல. கறவை மாட்டு பாலே சொல்றேன். பாக்கெட் பாலெல்லாம் பாலா என்னன்னு தெரியல. அது என்னன்னு நமக்கு எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அப்போ கறவை மாட்டு பாலே 4 வயசு வரைக்கும் தான். குழந்தை வந்து வளர்ற வரைக்கும் தான். பல் முளைக்கிற வரைக்கும் தான். அப்போ பல் முளைப்பதற்கு பின்பாக பால் அப்படின்னா அது நிச்சயமா இல்ல. நன்றி, வணக்கம்.